இட்ஸ் அபவுட் சினிமாவில் என்ன இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அழுகிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அந்த 93 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியிலேருந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹிட் ஆகும், நம்மளை மொத்த பேரும் சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது ஒரு என்ன பெயின் வருமோ அந்த மாதிரியான விஷயமாக தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதை. ஸோ இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க உங்களுக்கு ஆர்கானிக்காக வெளியே எதுவும் இல்லை, எல்லாம் இன்ஆர்கானிக்கு, நீங்கள் சிம்பத்தி ஓட்டு அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ இது முடிஞ்ச உடனே அழுவாங்க பாருங்கள் மக்களே நாங்கள் சொன்ன மாதிரி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி சாச்சனாவும் வர்ஷினியும் கேமரா முன்னாடி வந்து சொன்னது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சமஷாக்காக இருந்தது. இப்போது அடுத்த லெவலுக்கு போய் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி அவங்களால சுத்தமாக முடியவே இல்லை. கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் தயவு செஞ்சு என்னை உடனே கூப்பிடுங்க, என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பவித்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் பவித்ராவை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா பவித்ரா யார் உடஞ்சாலும் கூட போய் நின்று அவங்கள வந்து பார்க்குற விதமே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து ரயானும் வராரு. ஸோ ரயான், பவித்ரா எல்லாருமே வந்து கேமரா கிட்ட பிக் பாஸ் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போ டாஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு. பட் இவங்க வந்து சுத்தமாக அவங்களால முடியல. அதுக்கப்புறமா வந்து இப்போது அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுற இடத்துல போய் அங்கே உட்காந்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜாக்லின் வந்து கூட வராங்க. ஸோ ஜாக்லினும் வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. விடுமச்சா நீ இதெல்லாம் எடுத்துக்காத, இவங்க வந்து உன்னை டவுன் பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறாங்க, நீ வந்து அதுக்கு இடம் கொடுக்காத, விட்டுரு, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, நீ ஏன் வந்து அப்படி பண்ணுற, இப்போது இதை கூட வந்து இவங்கெல்லாம் அட்டென்ஷன் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பவித்ராவும் ஜாக்லினும் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழுறத கூட வந்து சிம்பத்தின்னு சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது, நான் அட்டென்ஷனுக்காக பண்ணுறேன்னு சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, கேமராக்காக நான் எப்பயுமே அழுததே கிடையாது, ஸோ நான் வந்து ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னு, அதாவது வெளியே ஆர்கானிக்காக இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா சுனிதா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் உள்ளே இருக்கும்போது இவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வெளியே போய் பார்த்தா இவங்க கஷ்டம்லாம் வந்து படலை, நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸை வச்சு அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து இன்னும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படல, அதாவது கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னதை வெளியே போய் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நான் எப்படி தான் நான் ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் கூப்பிட்டு பேசினா தான் இது ஆகுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க டார்கெட் கிளியராக சொல்லிட்டாங்க, அவங்க ஒருத்தர் வின் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மற்ற இப்போ டாப் 2ன்னு அவங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, முத்து அண்ட் தீபக் தான் டாப் 2. இதில் மேலேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் தான் சௌந்தர்யா அவங்களுக்கு. ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரியா வந்து காலையிலே சொல்லிட்டாங்க, இது அன்எத்திக்கலாக இருக்குது, நான் இதில் வரல அப்படின்னு சொல்லி. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சுனிதா உடனே கேட்குறாங்க, வர்ஷினியெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போது பவித்ரா வந்து கேமரா கிட்டே வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லும் போது இவங்க பின்னாடி நின்றுட்டு ஆமாம் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து வர்ஷினி காண்டாயி, நீ எதுக்கு அங்கே போய் சொல்கிற, அப்போ எதுக்கு நைட்டெல்லாம் உட்காந்து பிளானில் பேசினேன் அப்படி இப்படின்னு அவங்கள ரியாவை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரியா இதை விட்டு போனது அவங்களுக்கு தான் வந்து நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.